இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:26. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என வாசிக்கிறோம். நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய அனுதின தேவைகளுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிப்போம். நாம் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துவோம். நாம் நம்முடைய கஷ்டங்களை நினைத்து அது நீங்கும்படியாக நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். அப்படி நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் ஜெபித்திருப்போம், கர்த்தர் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அளவில்லாமல் தந்திருப்பார், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நாம் சுகமாய் இருப்போம். ஆனால் நாம் எப்படி ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் என்றால் அந்த சூழ்நிலை நமக்கு மாற வேண்டும் என்று மட்டுமே நாம் நினைத்திருப்போம். ஆனாலும் அந்த சூழ்நிலை மறுபடியும் நமக்கு ஏற்படாதபடி கர்த்தர் பார்த்து கொள்கிறார். ஏனென்றால் நாம் இதிலே வாசிக்கிறோம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். முழுவதுமாக நமக்கு வேண்டுதல் செய்ய நமக்கு தெரியவில்லை. எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஜெபத்தின் முழுமையை அவர் தன்னுடைய பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்து நாம் ஜெபிக்கும் காரியங்களிலே கர்த்தர் எப்படி செய்கிறார் என்று பார்த்தால், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு தந்தருள்கிறார் என எபேசியர் 3:20 நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் கஷ்டங்களிலே கண்ணீரை மட்டுமே சிந்துவோம். சில நேரங்கள் வார்த்தைகளே இருக்காது. சில நேரங்களில் வார்த்தைகள் மிகவும் கம்மியாக இருக்கும். இந்த சூழ்நிலை மாறினால் போதும் என்று நினைப்போம். ஆனாலும் அந்த சூழ்நிலை முற்றிலுமாக நீக்கப்பட்டு போக, அந்த சூழ்நிலை மறுபடியும் நம்ம இடத்திலே அந்த சூழ்நிலை மறுபடியும் வராதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என பார்க்கிறோம். எனவே அந்த சோதனைகள், அந்த வேதனைகள் மறுபடியும் நமக்கு நேரிடாததற்கு காரணம் நம்மளுடைய முழுமையான ஜெபம் அல்ல. இயேசு கிறிஸ்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக இந்த ஆண்டை எடுத்துக்கொள்வோம். முதலாவது இந்த கொரோனா பிரச்சனை வரும்போது, முதலாவது லாக்டவுன் போடும்போது, இந்த லாக்டவுன் போனால் போதும் என சிந்தித்தோம். முதலாவது லாக்டவுன் முடிஞ்சது, 2வது லாக்டவுனும் முடிஞ்சது, இப்போ 3வது லாக்டவுனுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், முதல் லாக்டவுன் கடந்து போனால் போதும் என்று நினைத்தோம். 3 லாக்டவுன்கள் வருகிறது. அந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். அந்த அசாதாரணமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும்படி, நாம் அதிலே தப்பித்து கொள்ளும்படி, நாம் அதிலே பாதுகாக்கப்படும்படி, நாம் அதிலே வாழ்ந்திருக்கும்படி, நாம் அதிலே சுகித்திருக்கும்படி, நாம் அதிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மை ஆச்சரியமாக வழிநடத்தினார். ஆனால் நாம் வேண்டிக் கொண்டது என்ன? இந்த சூழ்நிலை கடந்து போகணும் என்று மட்டும்தான் வேண்டிக் கொள்ளும். ஆனாலும் தேவன் எவ்வளவாய் நம்மை பாதுகாத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, நாம் என்ன வேண்டு கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமிச்சோடே வேண்டுதல் செய்தபடியினால் நாம் இந்த சூழ்நிலையை சமாளித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் ஒரு வேலையை நமக்கு வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு வேலை வேண்டும், எனக்கு ஒரு வேலை வேண்டும், எனக்கு ஒரு வேலை வேண்டும், அவ்வளோதான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் ஒரு வேலையை நமக்கு கொடுப்பார்.
அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நல்ல ஒரு வேலையாக தருவார். அந்த வேலை நல்ல ஒரு சம்பளத்திலே தருவார், நல்ல ஒரு உயர் பதவியிலே தருவார். நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே நாம் பாதுகாப்பாக இருக்கும்படியான கால சூழ்நிலையில் காணும்படியாக அந்த ஒரு வேலையை நமக்கு தருவார். நம்மோடு வேலை பார்க்கும் மற்ற நண்பர்கள் நமக்கு எதிராக இருக்காதபடி அனுகூலமாக இருக்கும்படியான நல்ல ஒரு இடத்திலே ஒரு வேலையை தருவார். நம்முடைய உயர் அதிகாரிகள் நம்மை நெருக்காதபடிக்கு இருக்கும்படியாக நல்ல ஒரு வேலையை தருவார். நம்மளுடைய கையின் கிரியைகளிலிருந்து மீதியான துணிக்கைகள் எடுக்கும்படியாக அதை ஆசீர்வதித்து தருவார். மேலும் அந்த வேலையை நமக்கு நிரந்தரமாக்கி தருவார். ஆனால் நாம் வேண்டிக் கொண்டது என்ன? ஒரு வேலை வேண்டும் என்று. பாருங்கள், இப்படித்தான் நமக்கு எப்படி வேண்டுவதென்று தெரியவில்லை. ஆனால் முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான பலன் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக அதிகமாக வேண்டிக் கொள்கிறார் என பார்க்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளிடையே அவர் வேண்டுகிறார் என பார்க்கிறோம். அதுபோல தான் குடும்பத்திலே நமது குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் என நாம் நினைக்கிறோம். நல்ல ஒரு வரன் கிடைத்தால் போதும், சீக்கிரமாக திருமணம் நடந்தால் போதும் என நினைக்கிறோம். தேவன் அந்த காரியங்களை நமக்கு சித்தி பண்ணி கொடுக்கிறார். அந்த காரியங்களை எப்படி சித்தி பண்ணி கொடுக்கிறார்? நல்ல ஒரு குணமான நல்ல ஒரு மருமகனை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மகளை நன்றாக பார்த்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு மாமியாரை, மாமனாரை, நாத்தனாரை கொடுக்கிறார். அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது தன்னுடைய வீட்டில் இருந்தது போல நல்ல வசதியாக, நல்ல ஒரு உறவோடு வாழும்படியாக நல்ல ஒரு குடும்பத்தை, ஒரு தாய் தந்தை குடும்பத்தை கொடுத்தது போல அந்த குடும்பத்தை மாற்றி அமைத்து கொடுக்கிறார். இந்த பெண் சொல்லும்போது அங்கே சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். தன் குடும்பத்தில், தன் வீட்டில் எப்படி இருந்தாலோ அது போன்ற சந்தோஷ மகிழ்ச்சியோடு காணப்படும்படியாக கிருபை செய்கிறார். மேலும் அவளுடைய கணவனை உயர்ந்த பதவிகளிலே அவன் செய்யும் கையும் கிரியைகளில் ஆசீர்வதித்து அவனை உயர்த்துகிறார். நல்ல ஞானவனாக வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். மேலும் இவளை குணவதியாக பாதுகாத்துக் கொள்கிறார். நல்ல ஒரு கால சூழ்நிலையிலே நல்ல பிள்ளை பாக்கியங்களை தந்து அவருடைய சந்ததிகளை வர்த்திக்க பண்ணுகிறார். பாருங்கள், நாம் கேட்டுக்கொண்டது ஒரு திருமண வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறார். தலைமுறை தலைவரையாக வாழ செய்து வருகிறார். இப்படி இந்த ஆண்டிலும் நாம் பல வேறுபட்ட கஷ்டமான சூழ்நிலைகளே, வியாதிகளின் மத்தியில் இருந்திருப்போம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அந்த வியாதியின் வேரை நம்ம விட்டு பிடுங்கி எடுத்து நம்மை பாதுகாத்தாரே. நம்மளுடைய ஜபத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் செய்த ஜபத்தினால் நாம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நாம் ஜபத்தில் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ, நாம் முழுமையாக வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் நமக்காக வேண்டிக் கொள்ள நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் கண்ணீர் வடித்து நம்மளுடைய கவலைகளை அவரோடு, அவருடைய சந்ததியில் நாம் அறிக்கை மனதில் நினைத்திருந்தாலும் அல்லது சிறு வார்த்தைகளாக நம்முடைய கவலைகளை சொன்னாலும் இயேசு அந்த கவலைகள் அனைத்தையும் நீக்குவார். நம்முடைய தேவைகள் அனைத்தும் முற்றிலுமாக சந்திப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நமக்காக வாக்கு கடங்காக பெருமூச்சலோடு வேண்டு செல்லும் இயேசுவுக்காக நாம் காத்திருப்போம், ஜெபிப்போம். வருகின்ற புதிய ஆண்டுகளும் நம்முடைய ஜபத்திற்கு அவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து மகிழ செய்வார். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜபம். ஆண்டவரே, நாங்கள் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள தெரியாமல் இருக்கும் போதும் நீர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடே வேண்டுதல் செய்கிறீர். அதனாலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதனாலே எங்கள் வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனாலே எங்கள் வாழ்க்கையிலே பாதுகாவலை பெற்றுக்கொள்கிறோம். அதனாலே நாங்கள் சமாதானத்தோடு வாழ்கிறோம். நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் செய்யும் சிறு ஜபத்தையும் நீர் அங்கீகரித்து எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம். உண்மையை எப்போவும் பின்பற்றி கொள்ள, உண்மையே ஜெபித்து, உம்மிடத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை